ஹாய் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே. ஸோ தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப டெக்னிக்கலான திங்ஸ்லாம் உங்களுக்கு காமிக்க போறதில்ல. ஓகே, இட்ஸ் இனிஷியல் ரோல்னால. ஸோ த ரீசன் ஃபார் த வீடியோ இஸ் ஏர் ஃபைபர். ஏன் இந்த ஏர் ஃபைபர்னால், ஆப்வியஸ்லி சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, லைக் இந்த ஃபைபர் நெட்வொர்க் கவரேஜ் வந்து இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஏரியாலலாம் பார்த்தீங்கன்னா, ஏர் ஃபைபர் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஃபேக்ட் சொல்லணும்னா, ஒரு அரௌண்டு லைக் 20 இயர்ஸ் பேக் நினைக்கிறேன். 20 இயர்ஸ் பேக் லைக் அரௌண்ட் 12 or 13 ஒரு 6th or 7th 8th படிக்கும்போது இன்டர்நெட் போடணும் வீட்டில் ரொம்ப ஆசை எனக்கு. ஏன்னா அந்த டைம்லேருந்தே பார்த்தீங்கன்னா நெட்டுன்னு சொல்ல விஷயம் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ பிஎஸ்என்எல் தான் அப்போ வந்து ஒரு மோனோபொலின்னு சொல்லலாம். அவரை தாண்டிலாம் யாருமே உள்ளே வர முடிய மாதிரி இல்லை. அப்புறம் ஏர்டெல்லாம் வந்தாங்க. ஸோ நான் இருக்கிற ஏரியா பார்த்திங்கன்னா இருக்கிறதுல கொஞ்சம் உள்ளே போகிற ஏரியா. பிஎஸ்என்எல்லில் வந்து ஒரு 5 வாட்டி 6 வாட்டி போய் அப்ளிகேஷன் தந்தேன். சார் இந்த மாதிரி பண்ணுங்கள் சார், இந்த மாதிரி தாங்க சார்னு. அவங்க வந்து தரவே இல்லை. ஸோ ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் வெறுத்துட்டோம். சரி ஓகே, எதுக்கு நம்ம சிஸ்டம்க்கு என்ன இருப்போம்னு சொல்லிட்டு வெறுத்துட்டு போயிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம கையில் தான் அந்த மொபைல் ஃபோன், ஸ்மார்ட் ஃபோனில் வர ஆரம்பிச்சது பார்த்தீங்களா. ஸோ ஸ்மார்ட் ஃபோன்லேயே எல்லாமே இருக்கும்போது சிஸ்டமுக்கு நம்ம உட்கார வேண்டிய அவசியம் அவ்வளோ தேவைப்படலை. ஸோ அந்த ரீசன்னால் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அதை யூஸ் பண்ணாமே அப்படியே நம்ம வந்து விட்டுட்டு வந்துட்டோம். பட் ஒரு பர்டிகுலர் சினாரியோக்கு அப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, லைக் ஏஐலேருந்து ஏஐ சொல்கிறாங்க, எல்லாமே சொல்கிறாங்க. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கணும், நாலேஜ் இருக்கணும், பார்க்கணும். பசங்களுக்கு வந்து யூடியூப் தான் பார்க்கணும், அந்த மாதிரிலாம் வந்து பசங்க கேட்குறாங்க. இப்படிலாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து இன்டர்நெட் வந்து கம்பல்சரியாக வீட்டில் இருக்கணும். ஸோ இப்போது இருக்கிற சினாரியோவில் வந்து சின்ஸ் இப்பயும் வந்து ரேஞ்சு கிடைக்கல. ஏசிடியில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏசிடியில் வந்து மேக்ஸிமம் டெல் கிவ் பெஸ்ட். அப்பயும் உங்களுக்கு அந்த வரல அப்படின்னா, இருக்கிற ஒரே ஆப்ஷன் ஏர் ஃபைபர். அதில் 2 பேர் இருக்காங்க. 2 பேர் ஜெயின்ட்ஸு. ஒருத்தர் வந்து பழைய ஜெயிண்ட்டு ஏர்டெல் ஜியோ ஃபைபரா ஏர்டெல் ஃபைபர். ஏர்டெல் பற்றி தான் சொல்லணுன்னா நம்மளுக்கு சிரிப்பு தான் வரும். ஏன்னா 1 ஜிபி 250 ரூபாய்க்கு விற்றால் இப்போது 350 ரூபாய்க்கு வந்து பார்த்தா டெய்லி 1 ஜிபி தராது போல். அதுக்கு காரணமான ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜியோ அம்பானிஜி. ஸோ ஓகே, ஜியோ ஃபைபரோ ஏர்டெல் ஃபைபர் 2மே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணது பார்த்தீங்கன்னா வந்து இது 2க்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் இன்ஸ்டால் பண்ணது பார்த்தீங்கன்னா, பேசிக் வைஃபை வயர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்டெல்லில் வாங்கியிருந்தேன். 10 mbps ஸ்பீடுக்கு எந்த இஷ்யூஸும் வந்ததில்லை. 10 mbps தான் 10 mbps அந்த மாதிரி வந்துட்டே இருக்கும், எந்த இஷ்யூஸும் வந்ததில்லை, அன்லிமிட்டட். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நான் இன்ஸ்டால் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏர்டெல்லில் வந்து இன்ஸ்டால் பண்ணேன். ஏன்னா அந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா லைக் ப்ராப்பரான சிக்னல் இல்லைன்னு சொல்லோன்னே அது இன்ஸ்டால் பண்ணாங்க. 699 பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணேன். 40 mbps ஸ்பீட் ப்ளஸ் 350 சேனல், ஓடிடி ஏதோ சொன்னாங்க. நெட்ஃப்ளிக்ஸ் வராது, அமேசான் ப்ரைம் வராது. ஸோ சொன்னாங்க, ஆனால் ஃபிக்ஸ் பண்ணி விட்டாங்க. ஃபிக்ஸ் பண்ணோடனே அதுக்கு வந்து பேக்கேஜ் எவ்வளோ பே பண்ணால் 2500 பே பண்ணேன் 3 மாதம் சேர்த்து. ஸோ ஃபிக்ஸ் பண்ணாங்க, பக்காவாக பண்ணாங்க, பண்ணிட்டு போயிட்டாங்க. பண்ணிட்டு போயிட்டு 2ஆம் நாளே பார்த்தா ஒர்க் ஆகலை. ஏன்னா என்னடா இது ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு பார்த்தா, கஸ்டமர் சப்போர்ட்டில் ஃபோன் பண்ணாலும் வந்து சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. ஃபைபருக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. ஃபைபருக்கு எக்ஸ்ட்ராடினரி ரெஸ்பான்ஸ். எப்படினாலும் சொன்னால் 1 டேயில் வந்து பண்ணிடுவாங்க. பட் இந்த ஏர் ஃபைபருக்கு வந்து ரெஸ்பான்ஸே இல்லை. ஓகே, ஸோ ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் தான் வந்து வந்தாங்க, பண்ணாங்க. இல்லை என்ன பிரச்சனைனா வந்து லைக் நம்ம வாங்குகிற பிளான் எல்லாமே டிவியோடு சேர்த்து தானே. ஸோ வீட்டில் இருக்க அம்மாவோ, ஒய்ஃபோ, தங்கச்சியோ யாரோ ஒருத்தங்க இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு முக்கியமான சொல்யூஷன் டிவி தான். நம்ம ஃபினான்ஷியலாக பிளான் பண்ணி என்ன பண்ணணும், எதுக்கு 499 ரூபாய்க்கு ஒரு நெட்டு போட்டு அது இல்லாமல் வந்து ஒரு டிவி வேறு வாங்கணும், டிவிக்கு வேறு 300 ரூபாய் கட்டணுன்னு கட் பண்ணி விட்டோம். சரிங்களா, அதை கட் பண்ணி விட்டு ஒரே பேக்கேஜாக போட்டோன்னு 699 அதை போட்டு விட்டோம். ஸோ டிவி ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறம் எனக்கு இன்ஸ்டால் பண்ண பர்சன் தான் வந்தார். வந்து சொன்னார், சார் இது நம்ம புதுசாக பண்ணுறோம், அதனால் வந்து ஐடியா இல்லை, வேறு பீஸ் எடுத்துன்னு மாற்றுறேன்னு சொல்லி வேறு பீஸ் தான் எடுத்துன்னு மாற்றினார். அவர் அதை ரெக்டிஃபைலாம் பண்ணி தரல, வேறு பீஸ் எடுத்துகிட்டு வந்து மாற்றி விட்டு போனார். அவ்வளோதான் இந்த சினாரியோ. ஸோ ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பீட் இஸ் ஓகே. 40 mbps வந்து சொல்கிறது 40 கிட்ட ரீச் ஆகுது. லைக் அப் லிங்க்கும் ரீச் ஆகுது, டவுன் லிங்க்கும் ரீச் ஆகுது. ஸோ டவுன் mbps ரீச் ஆகுது. பட் பிரச்சனை எங்கே வருதுன்னா, ஒரு பர்டிகுலர் டைம், ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தவங்கள ஒரு ஈவினிங் டைமோ இல்லை நைட் டைமோ
இல்லை இந்த மழை பெய்கிற டைமு அந்த மாதிரி டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நெட்டு நம்ம சொல்கிற மாதிரியே இல்லைங்க. அது 40 MBPS சொல்லுவாங்க. சடனாக நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 20 MBPS ஸ்பீட் தான் வருது. சரி, இதை வந்து கஸ்டமர் சப்போர்ட்டில் பேசும்போது அவங்க வந்து 2 ஸ்ப்ளிட் பண்ணி தந்தாங்க. 5 GB 2.4 GB சொன்னாங்க. டிவியை 5 GB செட் பண்ணிக்கோங்க, 2.4 வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி ட்ரை பண்ணி போய் ஓகே கொஞ்ச நாள் நல்லா வந்துச்சு. அப்படி திரும்பவும் என்ன பிரச்சனைனா நெட்ஒர்க்கு வர்றது பிரச்சனை தான் இருக்குது. ஸோ பட் ஏர்டெல்லை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் தான். ஏன் அதை சொல்கிறேன்னா ஜியோ ஏர் ஃபைபரில் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கியிருந்தோம்ல, நான் வாங்கினேன் ஆக்சுவலாக. என்னென்னா 1200 சம்திங் பே பண்ண சொன்னாங்க. 2 months நெட்டு ஃப்ரீ அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் 200 சொல்லிட்டு அப்கமிங் பில் வந்து லெஸ் ஆயிரும்னு சொன்னாங்க. ஸோ ஓகே ஃபைன் சொல்லிட்டு 30 MBPS ஸ்பீடு போட்டாங்க. ஓகேன்னு சொல்லிட்டேன். இப்போது என்ன பிரச்சனைனா நான் போடுற வரைக்கும் எனக்கு தெரியாது. போட்ட அப்புறம் அந்த ஆப்பை பார்க்கும்போது தான் தெரியுது 1000 GB ஃபார் த ஸ்லாட் 1 monthக்கு அவ்வளோதான் ஸ்லாட். இன்கேஸ் அதுக்கு மேலே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி டவுன் டு 64 KB சம்திங் வந்துடும். 64 KBலாம் வந்தால் நீங்கள் வந்து டிவிலாம் பார்க்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. சரி நானும் ஃபஸ்ட்டு 1000 GB தானே 1 month ஃபுல்லாக தாங்கும்னு நினச்சேன். பட் ஒரு நாள் வந்து ஆர்வமாக மொபைலில் எல்லாம் லைக் மூவிஸ் பார்க்குறது அது பார்க்குறது எல்லாமே டெவலப் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் அரௌண்ட் 50 GB வரைக்கும் காலி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து ஜியோ யூஸ் பண்ணுறதே வந்து பார்த்து தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மந்த் வரைக்கும் வரும் மாதிரி இருந்துச்சா யூஸ் பண்ணலாமா அப்படி பார்த்து தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ஒரு ரேர் கேஸ். ஸோ இப்போ நான் கொஞ்சம் வீட்டில் இருக்கிறனால வந்து பண்ணுறேன். இதே நான் ரெகுலராக ஆஃபீஸ் போயிட்டு வந்தால் வந்து பெருசாக யூட்டிலைஸ் இருக்காது. பொண்ணு வருவா, பொண்ணு வந்து யூடியூப் உட்காந்து பார்த்துருக்கா, ஹோம் ஒர்க் பண்ண போகிறா, தூங்க போகிறா, அவ்வளோதான். இங்கே வந்து எனக்கு எங்கே வந்து டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுன்னா ஏர்டெலுக்கும் ஜியோக்கும் 2 விஷயம். ஏர்டெல் இஸ் காம்பேக்ட் ஒன். அவன் சிக்னல் பாக்ஸ் வச்சா அதுவும் காம்பேக்டாக இருந்துச்சு. அதுக்கு அந்த உள்ள மோடம் வச்சா அதுவும் காம்பேக்டாக இருந்துச்சு, சூப்பர். ஜியோவில் அந்த சிக்னல் பாக்ஸ் ஒன்று வச்சாங்க, நான் மிரண்டுங்க. இது எப்படின்னா அந்த பழைய காலத்து ஆன்டினாலாம் வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வச்சுட்டு சிக்னல் வரது மாதிரி பக்கா ஃபியூஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணுறேன். பெருசாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராமேட்டிக்காலாம் வந்து அவ்வளோ டிக்ரீஸ்லாம் ஆகலை. இவங்க சொல்கிற 1 MBPS இந்த இப்போவும் மழைலாம் நல்லா பெஞ்சிட்டு தான் இருக்குது, எதுவுமே ஆகலை, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. என்ன 1000 GBன்னு சொல்கிறது மட்டும் ஒரு கன்சிடர் பண்ணுற மாதிரி இல்லை. ப்ளஸ் ஏர்டெல்லில் கஸ்டமர் சப்போர்ட்டில் ஓகே எல்லாம் பேசலாம் வருவாங்க. இப்போ ஜியோவில் வந்து எப்படி வருவாங்கன்னு தெரியாது. அண்ட் ஐ எம் பிளானிங் டு ரீலோகேட். ஸோ அதை ரீலோகேட் பண்ணும்போது அது ப்ராப்பராக எல்லாமே எடுத்து வருவாங்களா எல்லாம் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஸோ உங்களுக்கு அந்த ஸ்பீடிங் அந்த பாக்ஸ் செட்டப்போட என்ன இருக்குது எல்லாமே உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் இன்டர்நெட் பிளான் எடுக்கிற மாதிரி இருந்தால் வந்து ப்ளீஸ் டேக் லைக் இல்லை லைக் ஃபினான்ஷியலாக சொல்லணும்னா ப்ளீஸ் டேக் வித் DTH. என்ன ரீசனாக சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு 499 பிளானுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணுறீங்க. பே பண்ணிட்டு திருப்பியும் ஒரு டிவின்னு சொல்லி டிவி பெருசாக யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. பட் எண்ட் ஆஃப் டே டிவிக்கு ஒரு 300 350 நம்ம பே பண்ணி தான் ஆகணும். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் 499 பே பண்ணுறது 599 பே பண்ணிவிட்டு டிவியும் எல்லாமே ஒரு மிக்ஸ் பேக்காக நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அது ஏசிடியில் நல்ல ஆஃபர் போயிட்டுருக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஏசிடியில் வந்து எங்கள் ஏரியாவில் வந்து ஃபஸ்ட்டு தந்தாங்க, இப்போ இருக்கான்னு தெரியல. மேபி ஏர்டெல் இதே மாதிரி சொதப்பினானா அடுத்தது வேறு வழியே இல்லை. ஏசிடி காலில் விழுந்து அவங்க ஃபைபர் லைனை கொண்டு வந்து வீட்டில் தான் ப்ளேஸ் பண்ணி ஆகணும். ஸோ ஏசிடிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் இந்த ஆப்ஷன்லாம் தராங்க. பட் இன்னும் பெட்டராக தராங்க நினைக்கிறேன். ஐ திங்க் MBPS ஸ்பீடு இன்னும் ஹையாக தராங்க. என்னென்னா அந்த நார்மல் டிவியில் செட் பண்ணுறதுக்கு மட்டும் அவங்க ஆஸ்கிங் லைக் அமேசான் ஃபயர் ஸ்டிக் அது ஒரு 700 rupees ஆகும்னு சொல்கிறாங்க. ஆண்ட்ராய்டுனா வந்து டேரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி விட்ருவாங்கன்னு சொல்கிறாங்க. அது என்ன கான்செப்ட்னு தெரியல. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக ஏர்டெல் இல்லை ஜியோ அவங்களோட ஸ்பீட் டெஸ்ட், ஃபார் எக்ஸாம்பிள் எந்த இடத்துல வந்து ஸ்பீட் பண்ணால் எவ்வளோ மீட்டருக்குள்ளே வந்து ஒர்க் ஆகுது எல்லாமே உங்களுக்கு கிளியராக நான் சொல்லித்தரேன். ஸோ இதான் என் ஃபஸ்ட் வீடியோ. இன்கேஸ் ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா வந்து ப்ளீஸ் don't mistake me because it is my first time and I didn't had any trial or something like that. சடனாக எனக்கு பேசணும்னு தோணுச்சு, அதுக்காக பேசுகிறேன். தேங்க்யூ.